வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 1 கிலோ வெங்காயத்தை 1 ரூபாய்க்கு விற்ற விவசாயி. எடப்பாடி பின்னால் செல்பவர்கள் கட்சிக்காக செல்லவில்லை, அவரிடம் உள்ள பணத்திற்காக தான் செல்கிறார்கள். மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பரபரப்பு பேட்டி. டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி நுழைவு வாயில் மிக மோசமான நிலையில் புதர் மண்டி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு காவலர்களுக்கு இணையான சீருடை வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் ஊர்காவல் படையினருக்கு காவலர்களுக்கு இணையாக சீருடை படி வழங்க மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சீருடை பணியாளர்களுக்கு சீருடை படி வழங்க மத்திய அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஊர்காவல் படையினர் ஆண்டொன்றுக்கு ரூபாய் 5000 வீதம் வழங்கப்படும் என்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நீடூடி வாழ வேண்டி அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் ஆன சாய்ஜே சரவணகுமார் 50வது பிறந்தநாள் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் வெகு விமர்சையாக பேனர் வைத்தும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதரவாளர்கள் அவர் நீடூடி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து தங்க தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்க தேர் இழுத்து ஸ்ரீ மணக்குள விநாயகரை வழிபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை எதிரே முன்னணி நிறுவனமான ஜாக்கியின் கிளையை காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஜிப்மர் செல்லும் சாலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை எதிரே புதிதாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்களுக்கான முன்னணி உள்ளாடை நிறுவனமான ஜாக்கியின் 2வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதன் திறப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர் நிவாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை வாழ்த்தினார். இதில் மணிச்சந்திரன், பிரதீப், சாத்விக் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு திறப்பு விழாவை முன்னிட்டு முன்னணி நிறுவனமான ஜாக்கி உள்ளாடைகளுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கிளையின் உரிமையாளர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில் சம்பளம் தவறாமல் வழங்க வேண்டும். அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 6வது ஊதிய குழுவின் 50% ஊழியம் நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வகையில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் உதவியாளரை கௌரவ ஊழியர்களாக அறிவித்து பணி பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணையினை உடனடியாக வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில அரசை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சீதாராமன், வின்சென்ட் ராஜ், முனுசாமி, சிவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சத்யா, சுமதி, சுப்புலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்படியே நீங்க போராடினா என்ன சொல்றாங்க, ஃபண்ட் இல்ல அப்புறம் தெரியும்.
சாதாரண ஒரு அடிப்படை பிரச்சனை. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை பகுதியில் குப்பை கழிவுகளில் பயங்கர தீப்பிடித்து எரிந்ததை அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அணைத்ததால் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை பகுதியில் குவிந்துள்ள குப்பை கழிவுகளில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பரவி பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த டி நகர் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயினை அணைத்ததால் தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது. அருகில் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் உள்ளதால் தீ பரவி இருந்தால் மிகவும் சேதம் ஏற்பட்டிருக்கும். எனவே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற கல்லூரியான ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஸ்பார்க் 2023 ஆண்டு விழா கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் ஸ்பார்க் 2023 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தி ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். இதில் கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படும் அனைத்து பாடப்பிரிவுகள் உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, AICTE ஐடியா லேப் வசதி மற்றும் கல்லூரியில் அனைத்து சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகர் பேசுகையில், மாணவர்கள் தனித்திறமையுடன் புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் உடையவர்களாகவும் எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவோராகவும் மேலும் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றிடவும் கேட்டுக்கொண்டார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் சமூக அக்கறையுடன் பெற்றோர்களுக்கு உறுதுணையாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிறந்து விளங்கிடவும் புதுவை மாநிலத்திற்கும் தான் படித்த கல்லூரிக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இவ்விழாவில் நடப்பாண்டிற்கான கல்லூரியின் சிறந்த முன்னாள் மாணவர்கள் விருது 3 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் கடந்த கல்வியாண்டில் சிறப்பாக செயல்பட்டு துறை வாரியாக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு 2023 ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடைபெற்ற இவ்விழாவில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக கல்லூரியின் பதிவாளர் அப்பாஸ் மொய்தீன் நன்றியுரையாற்றினார். அழகு பார்க்கும் மேன்மை குணமும் பாருங்க பாருங்க. குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரசூர்பேட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட்டில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் முன்னிலையில் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக கரசூர்பேட்டில் ஊசுடு தொகுதியின் கரசூர் கிளை தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் நாராயணன் தலைமையில் பிறந்தநாள் விழா கரசூர் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். முன்னதாக அமைச்சர் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு அப்பகுதியை சேர்ந்த 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் பொழுது பாஜக ஆதரவாளர்கள் பாலன், குப்புசாமி, சந்திரன், கலையரசன், சுரேஷ், சிவகுமார், ஐயனார், தேசிங்கு, கோவிந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான திரு சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டமானத்தம் பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பெட் பகுதியில் சந்தோஷ்குமார், சசிகுமார்,
சரவணகுமார், இந்திரா மற்றும் கோபாலன் கடை மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் தொண்டமானத்தம்பேட் பகுதியில் கேக் வெட்டி அமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடினர். இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் புடவையும் வழங்கினர். முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ரேணுகா பரமேஸ்வரி அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பராசக்தி அலங்காரத்தில் வீதி உலா கண்காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று திருத்தேர் நடைபெற்றது. கடலூர் புதுச்சேரி எல்லையான முள்ளோடைய பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி நுழைவு வாயில் மிகவும் மோசமான நிலையில் புதர்மண்டி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் புதுச்சேரி எல்லையான முள்ளோடையில் உள்ள புதுச்சேரி நுழைவு வாயிலில் கடந்த காலங்களில் இந்த நுழைவு வாயிலானது சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளையும் வெளிமாநில மக்களையும் கவர்ந்து இழுத்து வரவேற்கும் வண்ணம் நுழைவு வாயில் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது புதுச்சேரியில் இந்த நுழைவு வாயில் மிக மோசமான நிலையில் முதர்மண்டி கிடக்கின்றது. முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் நுழைவு வாயிலின் சுவர்கள் பழுதாகி களையிழந்து காணப்படுகிறது. மேலும் இதன் அருகில் உள்ள ஐமாஸ் கோபுர விளக்குகள் பழுதாகி பல நாட்கள் ஆகியும் சரி செய்யப்படாத நிலையில் உள்ளது. மேலும் சாலை நடுவில் உள்ள கட்டைகளில் கருப்பு வெள்ளை வர்ணம் பூச வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் இந்த இடத்தினை ஆய்வு செய்து உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி கிராம மக்கள் சார்பாக பாகூர் தொகுதி இளைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு கண்டமங்கலம் ஒன்றிய வடக்கு தெற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் வடக்கு தெற்கு ஒருங்கிணைந்த அமமுக கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா கண்டமங்கலம் ரயில்வே நிலையம் எதிரே கண்டமங்கலம் அமமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன், கண்டமங்கலம் அமமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் இவர்களின் தலைமையில் மற்றும் மாவட்ட பொருளாளர் சுகுமார், அமமுக கண்டமங்கலம் ஸ்டாலின் இணைந்து புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியின் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர்கள், கிளை கழக ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அமமுக கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
தொடர்கின்றன. கெங்கராம்பாளையத்தில் டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். சென்னை நாகப்பட்டினம் பாண்டி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஒப்பந்தத்தின் மூலமாக 4 வழி சாலை பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனால் சாலைகளில் இருபுறமும் இருந்த விவசாய நிலங்கள், கடைகள் அகற்றப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தமிழக எல்லையான மதகடிப்பட்டு அருகில் உள்ள கெங்கராம்பாளையத்தில் டோல்கேட் அமைக்க அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது டோல்கேட் அமைப்பதற்கான தேவையான இடம் போதாத காரணத்தினால் அளந்து முடிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து இரவோடு இரவாக அப்பகுதியில் மிகப்பெரிய இரும்பு தூண்கள் அமைக்கவும், டோல்கேட் விரிவாக்க பணிக்காக 4 இடங்களில் 10 அடி நீளத்திற்கு பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதற்கான சிமெண்ட் கட்டைகள் போடப்பட்டுள்ளன. இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு தங்கள் நிலத்திற்கு உரிய தொகையினை வழங்க வேண்டியும், தங்களது அனுமதி இல்லாமல் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க செயலாளர் முருகையன் தலைமை தாங்கினார். விழுப்புரம் மாவட்ட உழவர் பேர் இயக்கத்தின் செயலாளர் கோபிநாதன், விழுப்புரம் மாவட்ட விவசாய சங்க பொதுச் செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விவசாயிகள் சுந்தரமூர்த்தி, துளசிங்க பெருமாள், கோபாலகிருஷ்ணன், பிரகாஷ், பாலசுந்தரமூர்த்தி, ஹரிதாஸ், விஜய ராகவன், மூர்த்தி மற்றும் விவசாயிகள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வளவனூர் போலீசார் நேரில் வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது விவசாயிகள் சிலர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளை வஞ்சிக்கும், வியாபாரிகளை வஞ்சிக்கும், பொதுமக்களை வஞ்சிக்கும், டோல்கேட்டை தடுத்து நிறுத்து, வேண்டாமே, பொதுமக்களை பாதிக்கும் முயற்சி செய்கிறார்கள். இதை பலமுறை எங்கள் விவசாய சங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நகாயினுடைய திட்ட அலுவலரிடம் மனு கொடுத்தும், முதல்வர் மற்றும் கவர்னருக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தியும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இரவில் திருட்டுத்தனமாக டோல்கேட்டுக்குரிய பில்லரை போடுகிறார்கள். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சிறப்பு துப்புரவு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தொடக்கி வைத்தார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சிறப்பு துப்புரவு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தொடக்கி வைத்தார். கிராம பகுதிகளில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணி குறித்தும், குப்பைகளை தரம் பிரித்து கொட்ட வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், வீரம்மாள், செழியன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் சக்திபாலன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க இயக்குனர் சக்திவேல், ஞானசேகர், மணிகண்டன் உள்ளிட்டோர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் HRI விக்னேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். எடப்பாடி பின்னால் செல்பவர்கள் கட்சிக்காக செல்லவில்லை, அவரிடம் உள்ள பணத்திற்காக தான் செல்கிறார்கள். அதனால்தான் உண்மை தொண்டனான OPS பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம். அதிமுக OPS அணி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் பரபரப்பு பேட்டி. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா நெல்லித்தோப்பு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக OPS அணி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இதற்கு முன்னதாக இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு ஓம்சக்தி சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த அமமுக 200க்கும் மேற்பட்டோர் ஓம்சக்தி சேகர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதனை அடுத்து அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓம்சக்தி சேகர், OPS தலைமையில் கழகத்தை வலுப்படுத்த அனைத்து வழிமுறைகளையும் கையாளுவோம். புதுச்சேரியில் OPS தலைமையை ஏற்றுக்கொள்ளும் அனைத்து அதிமுக தொண்டர்களையும் ஒன்றிணைத்து செயல்பட முடிவு செய்ய உள்ளதாக தெரிவித்தார்.
அதிமுக கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். அவர் எந்த கொடியை கூறினார் என்று தெரியவில்லை. அதிமுக கொடியை தவிர வேற எந்த கொடியும் இதுவரை நாங்கள் பிடித்ததில்லை என்றார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ் வழிகாட்டிய கொடியை பிடிக்க எந்த கொம்பனாலும் தடை போட முடியாது என்று தெரிவித்த அவர், பொதுக்குழு சொல்லும் என்று மட்டுமே உச்சநீதிமன்றம் சொல்லியுள்ளது. அதில் உள்ள தீர்மானங்களை முடிவு செய்வது தேர்தல் துறைதான் என்று தெரிவித்த ஓம் சக்தி சேகர், எடப்பாடி பின்னால் செல்பவர்கள் கட்சிக்காக செல்லவில்லை, அவரிடம் உள்ள பணத்திற்காக தான் செல்கிறார்கள். அவர்கள் பணத்தை காட்டினால் எந்த கட்சிக்கு வேணும்னாலும் செல்வார்கள். அதனால்தான் உண்மை தொண்டராக ஓபிஎஸ் பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம் என்று ஓம் சக்தி சேகர் தனது பேட்டியின் பொழுது தெரிவித்தார். அத்தனை வழிமுறைகளும் கையாண்டு இந்த கழகத்தை வலுப்பெறுவதற்காக புதுச்சேரி மாநிலத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்று புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், ஹாட் பாக்ஸ், டேபிள் ஃபேன், இண்டக்ஷன் ஸ்டவ், தள்ளுவண்டி, கிரைண்டர் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் போட்டியிடும் என தெரிவித்தார். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் அதிமுக எழுச்சி பெற்றது என்றும் இதனை முன்னிட்டு வரும் 10 நாட்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அன்பழகன் தெரிவித்தார். நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளியோடு மீண்டும் எழுச்சியோடு நமது கழகம் செயல்படக்கூடிய புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் அருள்மிகு ஓம் பாலமுருகன், ஸ்ரீ விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரில் அருள்மிகு ஓம் பாலமுருகன் ஸ்ரீ விநாயகர் ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த புதன்கிழமை தொடங்கியது. முதல் காளையாக பூஜையுடன் தொடங்கிய விழாவில் சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், தன பூஜை ஆகியவை நடைபெற்றது. மேலும் கோவிலில் புதிய சிலைக்கு கரிக்கோல விழா நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் காளையாக பூஜையில் வேத பாரணியம், தேவாரம், திருவாசகம் ஓதப்பட்டு மங்கள இசையுடன் 4ஆம் காளையாக சாலை பூஜை நிறைவடைந்தது. இதனை அடுத்து ராமானுஜர் ஐயர் தலைமையில் கரகம் புறப்பாடு நடைபெற்று கோவிலில் உள்ள விமானத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஓம் பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை நேதாஜி நகர் ஊர் பஞ்சாயத்து கமிட்டி மற்றும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஒரு கிலோ வெங்காயத்தை 1 ரூபாய்க்கு விற்ற விவசாயி. மராத்திய மாநிலத்தில் வெங்காய விளைச்சல் கணிசமாக அதிகரித்து வந்ததால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பரிஷித் பகுதியை சேர்ந்த விவசாயியான ராஜேந்திர துகாராம் சவான் இவர் தனது நிலத்தில் விளைந்த 512 கிலோ வெங்காயத்தை விற்பனை செய்ய வேளாண் விளைபொருள் விற்பனை கூடத்திற்கு கொண்டு சென்றார்.
ஆனால் கடுமையான விலை வீழ்ச்சியால் 1 கிலோ வெங்காயம் ரூபாய் 1 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தத்தில் 512 கிலோ வெங்காயத்தை விற்றதில் விவசாயி துக்காராமிற்கு ரூபாய் 512 மட்டுமே கிடைத்தது. வெங்காயத்தை 70 கிலோமீட்டர் தூரம் கொண்டு சென்றதற்கான லாரி வாடகை, சுமை கூலி ஆகியவற்றுக்கு ரூபாய் 510 செலவானது. அந்த வகையில் 512 கிலோ வெங்காயத்தை விற்ற விவசாயி துக்காராமிற்கு எல்லா செலவும் போக மிஞ்சியது வெறும் 2 ரூபாய் மட்டுமே. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.